So the last step is morphogenesis. இப்போ நம்ம கேலஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுலேருந்து ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிற ஃபினோமினன் இருக்கிறது தான் மார்ஃபோஜெனிசிஸ். இது ரெண்டு விதமாக செய்யலாங்க. ஒன்று ஆர்கனோஜெனிசிஸ் அல்லது நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ரியோஜெனிசிஸ். ஸோ இந்த ஆர்கனோஜெனிசிஸ் உங்கள் புக்கில் இந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், 2 பேஜ் கழிச்சிருக்கும். நான் இதை முடிச்சதுக்கப்புறம் உனக்கு புரியும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கனோஜெனிசிஸ், த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன். Either it may be shoot or root from the somatic callus tissue is called organogenesis. Why we are using the term somatic அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல எந்த ஃபியூஷனும் நடக்கல. மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன்லாம் எதுவுமே நடக்காம டைரக்டா கேலஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கிறதால இட் இஸ் சொமேட்டிக் இன் நேச்சர். டிப்ளாய்ட் கிடையாது, ஹாப்ளாய்ட். ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொமேட்டிக் கேலஸ் டிஷ்யூலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டை மட்டும் ஃபார்ம் பண்ண வைக்கிறேன். இந்த ஃபினாமினுக்கு பேர் தான் கேலோஜெனிசிஸ். அடுத்து இதுலேருந்து ரூட்டை மட்டும் ஃபார்ம் பண்ண வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பை ஆடிங் சம் கெமிக்கல்ஸ் சம் ஹார்மோன்ஸ் நம்ம இது மாதிரி பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு கேலோஜெனிசிஸ் நடக்குது, அடுத்து ரைசோஜெனிசிஸ் நடக்குது, அட் லாஸ்ட் ஒரு ஆர்கன்ங்கிறது ஃபார்ம் ஆகி ஒரு ஹோல் பிளான்ட்ங்கிறது ஃபார்ம் ஆகுது. இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எய்தர் இங்கே ஃபார்ம் ஆன கேலஸ் டிஷ்யூலேருந்து எம்பிரியோங்கிற ஒன்றை ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். ஸோ பார்க்குறதுக்கு இது ரியல் எம்பிரியோ மாதிரி இருக்குது, பைபோலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ரைட். இந்த எம்பிரியோவை ஃபார்ம் பண்ண வச்சு இந்த எம்பிரியோலேருந்து திரும்ப ஷூட்டு ரூட்டுங்கிறதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த எம்பிரியோ மல்டிப்ளை ஆகி ஸோ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ண வைக்கிறது. ரைட். இப்படி நடந்தால் தட் இஸ் கால்ட் எம்பிரியோஜெனிசிஸ். These embryo are somatic in nature. That's why it is also known as somatic embryo. இதுக்கு பேர் somatic embryo or it is also known as embryoi. ஏதோ ஒரு பேர் சொல்லலாம். இந்த ஃபினாமினனுக்கு பேர் embryogenesis. ரைட். ஸோ இப்போ கடைசியாக இப்போ ஒரு பிளான்ட்லெட்டுங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. குட்டியாக இருக்கிறதால அதுக்கு பேர் பிளான்ட்லெட்ஸ். எப்படி ரூட்லெட்ஸ் வெயின்லெட்ஸ்ன்னு சொல்கிறோமோ அது மாதிரி குட்டியாக ஒரு பிளான்ட்லெட்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப ஒரு தொட்டிக்கு மாற்றி இந்த தொட்டியை கொண்டு போய் நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டில் கொடுக்க போகிறோம். டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நாள் எடுத்து கொண்டு போய் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறது, செகண்ட் நாள் 1 மணி நேரம் வைக்கிறது, தேர்ட் நாள் 4 மணி நேரம், ஃபோர்த்து நாள் 6 மணி நேரம், ஃபிஃப்த்து நாள் ஒரு ஃபிஃப்த்து நாள்லேருந்து ஆரம்பித்து அல்லது ஒரு வாரத்துக்கு பாதி டைம் வெயிலில் பாதி டைம் லேபுக்குள்ளே, இப்படியே படிப்படியாக கிராஜுவலாக அதை நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். பிகாஸ் ஏன்னா லேமினார் ஹேர் ஃப்ளோ சேம்பருங்கிற ரூமுக்குள்ளே நல்லா சொகுசாக வளர்ந்துருச்சு இந்த பிளான்ட். இப்போ நம்ம இதை நேச்சுரல் என்வாயன்மெண்ட் கண்டிஷனுக்கு கொண்டு போய் வச்சாதான் இதால் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நமக்கு தெரியும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹார்டனிங். ஸோ அட் லாஸ்ட் வி காட் அ பிளான்ட். சரியா? ஸோ இதுதான் அந்த பிரின்சிபல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோயேன். மெரிஸ்டமாக இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ்பிளான்ட்டாக இருந்தது டிஃப்ரென்ஷியேட் ஆனதால தான் இட் பிகம்ஸ் கேலஸ். இந்த கேலஸாக இருக்கிறது ரீடிஃபரன்ஷியேட் ஆனதால தான் it becomes a plant or either organ or plantlet, whatever may be. இந்த மாதிரி சொல்ல போறோம். So these are the various concepts of plant tissue culture. Now at last we got a plant. இந்த மாதிரி தான் வளர்க்க போகிறோம். இதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய ஓவரால் சினாரியோ. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு சும்மா ஒரு கேப் கொடுத்துட்டேன். இதை வச்சு நீ படித்து பார்த்தோன்னா உனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ரைட். சரி. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் பற்றியா அந்த எக்ஸ் பிளான்ட் அது என்னவா இருக்குங்கிறதுக்கு தகுந்தாப்புல இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை வேரியஸ் டைப்ஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு ஆர்கனை எடுத்து கல்ச்சர் பண்ணால் தட் இஸ் கால்ட் ஆர்கன் கல்ச்சர். இஃப் ஆர்கன் இஸ் லீஃபோ அல்லது மெரிஸ்டம், உனக்கே தெரியும் எல்லா பிளான்ட்டோடைய டிப்பில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், க்ரோயிங் செல்ஸ் இஸ் நோன் அஸ் மெரிஸ்டம்ஸ். ஸோ இதை எடுத்து வளர்த்தோன்னா that culture is called meristem culture or group of cells suspension stage எடுத்து, that is ஒரு cluster of cells, group of cells எடுத்து நம்ம வளர்த்தோம்னா that is called cell suspension culture or cell culture. The last one is protoplast culture அப்படின்னு சொல்லி 4 பிரிச்சு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஆர்கனை வளர்க்குறோம், மெரிஸ்டமை வளர்க்குறோம். இது ரெண்டத்தை பற்றி மட்டும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் ஆர் செல் கல்ச்சர்ங்கிறத நான் சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸையோ அல்லது ஒரு செல்லையோ எடுத்து நம்ம வளர்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேலஸ்ன்னு இருக்கு இல்லையா, கேலஸ்ங்கிறது குரூப் ஆஃப் செல்ஸ், கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ். இதுலேருந்து செல்ஸை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணி அதை எடுத்து வளர்த்தோம். தட் இஸ் கால்ட் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்.
ரைட்டா. ஸோ அதை வளர்க்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரோடைய முக்கியமான யூஸ் என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ், இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸை லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இது அப்படிங்கிறது தான் இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சருடைய முக்கியமான ஒரு ரோல். ரைட். ஸோ அதில் நிறைய செகண்டரி மெட்டபாலைட்ஸோட பேரும் யூசஸும் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஜாக்சின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. The second one is codeine. The third one is capsicum. Then next one is quinine. So அதோடைய uses அந்த டேபிளை மட்டும் ஒரு glance பார்த்து வச்சுக்கோ. அது உனக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ especially they are used for the production of secondary metabolites. The end product of metabolism is called metabolites. உனக்கு தெரியும். அதில் ரெண்டு டைப் இருக்கு, primary metabolites, secondary metabolites. செகண்டரி மெட்டபாலைட்ஸுங்கிறது பிளான்ட்டால் சில பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் நாமளும் ஆர்டிஃபிஷியலாகவும் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேத்தராந்தஸ் ரோசியஸ், நேற்று கிளாஸில் சொன்ன அதே தான். கேத்தராந்தஸ் ரோசியஸ் அந்த நெக்ஸ்ட் பழைய வீடியோவில் இருக்குது, அதை நீ பார்த்தோன்னா தெரியும். சுடுகாட்டு மல்லின்னு சொல்லக்கூடிய, நித்திய கல்யாணின்னு சொல்லக்கூடிய பிளான்ட், அதுலேருந்து ஆல்கலாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சருங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாட் ஓன்லி ஆல்கலாய்ட்ஸ், இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளேவனாய்ட்ஸ், டர்பினாய்ட்ஸ். தே ஆர் ஆல் நோன் அஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பேர் இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. தென் லாஸ்ட் ஒன் இஸ் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். வாட் இஸ் புரோட்டோபிளாஸ்ட் சார் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இமேஜ் பண்ணிக்கோ. இதுதான் செல் வால். இந்த செல் வால்குள்ள தான் செல் மெம்பரைன். இந்த செல் மெம்பரைனுக்குள்ள தான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட சேர்ந்து தான் சைட்டோபிளாசம். இதுக்கு பேர் தான் செல். இதுக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம். சரியா? அப்ப செல் வாலை ரிமூவ் பண்ணிட்டா தட் இஸ் கால் புரோட்டோபிளாஸ்ட். ரைட்டா? செல் வாலோட வித் செல் வால், வித்அவுட் செல் வால். சட்டை போட்டிருக்கு, சட்டை போடாம இருக்கு. ரைட்டா? ஸோ பிளாஸ்மா மெம்பரைன் மட்டும் இருந்தால் தட் இஸ் கால்ட் புரோட்டோபிளாஸ்ட். ஸோ இதில் நியூக்ளியஸ் இருக்கு, பிளஸ் இன் அடிஷன் டு தட் சைட்டோபிளாசம் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் புரோட்டோபிளாஸ்ட். ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு புரோட்டோபிளாஸ்டத்தை எடுத்து வளர்த்தேன்னா தட் இஸ் கால்ட் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to isolate the protoplasm. ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.